மேடம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு தெரியும் நம்ம இவ்வளவு மாத்திரை முதல்ல நம்ம சாப்பிடணுமா, ஆனா வேற வழியே இல்ல, டாக்டர் சொல்லிட்டாங்க சாப்பிட்டுதான் ஆகணும். இது இப்போ ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா ஒருத்தவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா நம்ம வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கணும், இவங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்குன்னா நம்ம வீட்லயுமே வாஷிங் மிஷின் இருக்கணும். அது நமக்கு முதல்ல வேணுமா வேணாமான்னு தெரியாது. அவங்க வீட்டுல இருக்கு, எங்க வீட்லயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன்ல நம்ம போயிட்டதுனால அண்ட் இப்போ அதாவது டாக்டர்ஸை மீறி இப்போ பப்ளிக்குமே நிறைய என்ன சொல்றது அவேர்னஸ் வந்துருச்சு. நிறைய சைட்ஸ் பாக்குறாங்க, கூகுள் பாக்குறாங்க, யூடியூப் பாக்குறாங்க. அண்ட் என்ன சொல்றாங்க, அந்த பிரிஸ்கிரிப்ஷனை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இப்போ இல்ல எனக்கு இது மாதிரி லூஸ் மோஷன் ஆகுறச்சு அந்த டாக்டர் எனக்கு இந்த மாதிரி தான் கொடுத்தாரு, அவங்களாவே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்கிறது அதாவது மெடிக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா செல்ஃப் சூசைட் அப்படின்னு சொல்லுவோம். தனக்கு தானே சுயமா தன்னுடைய உடம்ப வற்புறுத்திக்கிறது, அபியூஸ் பண்றதுக்கு ஈக்குவலண்டான ஒரு விஷயம் அது. ஏன்னா இவங்களுக்கு வேற ரீசனால லூஸ் மோஷன் ஆகலாம், ரெஃபர் பண்றவங்களுக்கு வேற ஒரு ரீசனாவும் இருக்கலாம். எல்லாமே ஒண்ணுன்னு கிடையாது. அது முதல்ல வயசானவங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் எல்லா டைமுமே இதுக்காக நம்ம ஒரு கார் எடுத்துக்கிட்டு டாக்டரை போய் பார்க்கணும், டாக்டர் பிஸியா இருப்பாங்க, நல்லா வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் வந்தாச்சு. சோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய உடம்ப நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம யாரை புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, உங்க ஹஸ்பண்ட புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்ல உங்க ஒய்ஃபை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, முதல்ல உங்க உடம்ப புரிஞ்சுக்கணும். அண்ட் உங்க உடம்பு முதல்ல என்ன சொல்லுதுன்றதும் முதல்ல நீங்க லிசன் பண்ணணும். அதை நீங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படி நீங்க அதை புறக்கணிச்சிட்டீங்க, அதை அதுக்கு நீங்க கவனம் செலுத்தல அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது ஒரு மருத்துவர் இல்லை, இப்போ உங்களுக்கு பல மருத்துவர்களுடைய அறிவுரை தேவைப்படும். பல மருத்துவர்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன்ல ஐயா சொன்ன மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுப்பாங்க. எப்படி ப்ரொவிஷன் லிஸ்ட் மாசம் மாசம் மளிகை சாமான் லிஸ்ட் வாங்குற மாதிரி மாசம் மாசம் எனக்கு தெரிஞ்சு 10,000 15,000 ரூபாய் மாத்திரைக்கு மட்டுமே செலவு பண்ற குடும்பங்கள் நிறைய இருக்கு. இதுல தனியா அப்பாக்கு தனியா 15,000, அம்மாக்கு தனியா 7,000, அப்புறம் இவங்களை பார்த்து டென்ஷன் ஆகி அந்த பசங்களுக்கு ஒரு 5,000 சொல்லி மருந்து செலவுக்குன்னே இப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா லேப் டெஸ்ட்ல மெடிசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. 25% ஆஃபர் கொடுப்பாங்க. இல்ல நீங்க இதை சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாசம் உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா கொடுத்துடுறோம். ஏன்னா இப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க லைஃப் டைம் வாங்க போறீங்க அப்படின்றது மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இதுக்கு நேச்சுரோபதியில இயற்கை மருத்துவம்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல அந்த நோய்க்கான ரூட் காஸ் என்ன, எனக்கு ஏன் சுகர் வந்திருக்கு, எனக்கு ஏன் ரத்த கொதிப்பு வந்திருக்குன்றதுக்கு நிறைய சிம்பிள் பிளட் டெஸ்ட் இருக்கு. ஆனா ரொம்ப சாரி, இதை நிறைய பேர் பண்றதே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்போ ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குன்னு வச்சுப்போமே, முதல் நாள் ஒரு பிளட் டெஸ்ட்ல ஒரு செக் பண்ணி பார்த்ததுல அதிகமா காமிச்சிருக்கு. அந்த காலத்துல எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, தினமும் பார்ப்பாங்க, தினமும் ரத்தம் ஊத்தி செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி ஒரு கெமிஸ்ட் ஒருத்தர் இருப்பார் டாக்டருக்கு வெளியில, அவங்க மருந்து ரெடி பண்ணி இதை நீங்க சாப்பிடுங்க, இது ஒரு 2 நாள் சாப்பிடுங்க, மறுபடியும் வரணும், அதுக்கப்புறமா அதை ரொட்டீன் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு தடவை உங்களுக்கு சுகர் அதிகமா காட்டினாலோ, இல்ல ஒரு தடவை உங்களுக்கு பிபி அதிகமா காட்டினாலோ, நீங்க லைஃப் லாங் உங்களை டயபெட்டிக்காவோ இல்ல தைராய்டு பேஷண்டாவோ இல்ல பிபி பேஷண்டாவோ ஆக்கிடுவாங்க. கண்டிப்பா நீங்க மாத்திரை சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் மாசம் ஏற ஏற மருந்தோட அளவு குறையுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, மருந்தோட அளவும் கூட்டிக்கிட்டே போகும். நமக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும், சுகர்ல நம்ம திருப்பி எல்லாம் சரி பண்ண முடியாது, தைராய்டு எல்லாம் திருப்பி சரி பண்ண முடியாது. அப்படி சரி பண்ண முடியும்னு சொன்னோம்னா அது ஒரு போலியான ஒரு மருத்துவம், அதெல்லாம் நீங்க நம்ப கூடாது, அதுல சைட் எஃபெக்ட்ஸ் வரும், அதுலயும் நிறைய ஸ்டீராய்ட்ஸ் கலப்புவாங்கன்னு நமக்கு தேவையில்லாத ஒரு டிபேட்டியல் டாபிக்கா தான் போகும். சோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சுகர் வந்திருக்குன்னா நம்ம என்ன செக் பண்ணுவோம், ரத்தத்துல காலையில வெறும் வயிற்றுல ஒரு செக் பண்ணுவோம், 2 மணி நேரம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு செக் பண்ணுவோம், ஆவரேஜா 3 மாசத்துக்கு HbA1c ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. இது இல்லாம இதுதான் காமன் ப்ரோட்டோகால். அப்புறம் ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க, யூரின்ல சுகர் லீக் ஆகுதா, இதுல அதிகமா இருந்ததுன்னா உடனே நமக்கு மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க, நம்ம காலத்துக்கும் அதை சாப்பிடுவோம். ஆனா இந்த சுகர் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கணையத்துல இருந்து வரக்கூடிய அந்த இன்சுலின்ற ஒரு விஷயம் ஒண்ணு சுத்தமா சுரக்கலைன்னா அது டைப் 1 டயபெட்டிஸ். 3 டைப் இருக்கு, அதுல நமக்கு முக்கியமா 2 டைப் தான் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, இன்சுலினே சுரக்கலைன்னா அது டைப் 1, அப்பதான் அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு. டைப் 2 தான் ரொம்ப காமன், 90% டைப் 2 டயபெட்டிஸ் தான் மாத்திரை சாப்பிடுது. அது என்ன ஆகும்னா, இன்சுலின் சுரக்கும், ஆனா நம்ம செல்ஸால நம்மளுடைய அந்த
செல்லால அந்த இன்சுலினை உள்ள எடுத்துக்கிற தன்மையை அந்த செல்ஸ் வந்து இழந்துடும். சோ இப்போ நம்மளுடைய கணையத்தை செக் பண்றதுக்கு ஏதாவது டெஸ்ட் பாக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. அது பேர் வந்து சி பெப்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை வேணா உங்களுக்கு ஒவ்வொரு டிசீஸ் வாரியா நான் என்னென்ன பிளட் டெஸ்ட் ரூட் காஸ் டெஸ்ட் நான் எழுதி நான் சாருக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அவங்கள வேணா உங்களுக்கு மொத்தமா நம்மளோட குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்க. சோ நம்ம முதல்ல நம்ம கணையம் ஒழுங்கா வேலை செய்தான்னு பார்ப்போம். எல்லாருக்குமே கணையம் நல்லாவே வேலை செய்யும். சோ இந்த டெஸ்ட் நீங்க ஒரு டயக்னாலஜிஸ்ட் கிட்ட கேட்டீங்கன்னா அதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு நம்மளை பரிசோதிச்சுக்கணும் அப்படின்னா இந்த சி பெப்டைடுன்னு ஒரு டெஸ்டும் ஃபாஸ்டிங் இன்சுலின் நீங்க வெறும் வயிற்றுல இருக்கும்போது உங்க உடம்புல இருந்து எவ்வளவு இன்சுலின் சுரக்குது அப்படின்ற டெஸ்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாத்திரை சாப்பிடுற சுகர் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ நம்ம மாத்திரை போட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களுக்கும் சரி இல்ல இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் சரி இது வந்து எதனால வருதுன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது வந்துடுச்சு அப்படின்னா இதுக்கு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் மாத்திரையே நான் சாப்பிடல, இந்த பிளட் டெஸ்ட் மூலியமா எனக்கு சுகர் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா, அண்ட் டயபெட்டிஸ் முதல்ல ஒரு வியாதியே கிடையாது, அது ஒரு குறைபாடு. அந்த அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர். லைஃப் ஸ்டைல்னா வாழ்வியல் நோயின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தை மாத்திக்கிட்டாலே சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுக்கு இப்ப என்னெல்லாம் சொல்றாங்க, அரிசி நிறைய சாப்பிடாதீங்க, சர்க்கரை நிறைய சாப்பிடாதீங்க. இப்ப என்ன முக்கியமா சொல்றதுன்னா பழங்களே தொடக்கூடாது சர்க்கரை நோய் உள்ளவங்க அப்படின்றது. ஆனா என்கிட்ட யாராச்சும் கன்சல்டேஷன் பண்ண என்கிட்டனா நேச்சுரோபதிக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம முதல்ல சொல்ற விஷயமே பழங்களை கண்டிப்பா சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். சீதாப்பழம் சாப்பிடலாம், பலாப்பழம் சாப்பிடலாம், மாம்பழம் சாப்பிடலாம். ஆனா அளவோடு சாப்பிடணும். இப்ப மாம்பழம் சாப்பிட சொல்லிட்டாங்க டாக்டர் அபிராமி, மாம்பழம் சாப்பிட சொல்லிட்டாங்க, எனக்கு 360 இருக்கு சுகர் அப்படின்னா ஒரு பீஸ் மாம்பழம் அவங்க சாப்பிடலாம். எனக்கு எனக்கு சுகர் ரொம்ப பார்டர் லைன்ல இருக்கு, எனக்கு 200 இருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா, இல்ல ஒரு 240 இருக்கு அண்ட் ஃபாஸ்டிங்லயுமே எனக்கு ஒரு 110 இல்ல ஒரு 150 170 காமிக்குது அப்படின்னா அவங்க ஒரு முழு மாம்பழம் கூட சாப்பிடலாம். ஏன்னா பழங்கள்ல இருக்கிறது வந்து ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ் கிடையாது. இது ஃப்ரூட் சுகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அது வந்து ஈஸிலி டைஜஸ்டபிளும் கூட. இப்ப எது நமக்கு வந்து அதிகப்படுத்தும்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3 வேளையும் அரிசி சார்ந்த பொருட்கள். இப்ப காலையிலும் நல்ல ஒரு 5 இட்லி, மத்தியானமும் நிறைய சோறு, நைட்டும் நமக்கு வந்து அரிசி சார்ந்த டிஃபன் ஐட்டம்ஸே நம்ம எடுக்கும் போது சுகர் ஸ்பைக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சோ அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு வேளை வந்து அந்த அரிசி பொருளை கம்மி பண்ணிட்டு சிறுதானியங்களுக்கு மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய பேருக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும், நான் ரொம்ப நாளா சிறுதானியம் தான் சாப்பிடுறோம், ஆனா எங்களுக்கு வந்து சுகர் குறைஞ்ச பாடே இல்ல, எப்ப அந்த 3 மாசம் சுகர் எடுத்தாலும் 6.5 7 இருக்கு, இது நாங்க என்ன பண்றது எங்களுக்கு தெரியல, அதனால நாங்க டெய்லி மாத்திரை சாப்பிடுறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அந்த HbA1c சொல்றோம் இல்லையா, ஆவரேஜ் பிளட் சுகர், அது 6.5 இருந்து 7 வரைக்கும் இருந்ததுன்னா அது அப்சல்யூட்லி நார்மல். 11 12 போகுது அப்படின்னாதான் உங்களுக்கு மருந்தோடைய ஒரு ஹெல்ப் தேவைப்படும். 8 9 இருந்தா கூட நீங்க நல்ல ஒரு இயற்கை மருத்துவரையோ இல்ல ஒரு டயட்டீஷியனையோ இல்ல ஒரு நியூட்ரிஷனிஸ்டையோ பார்த்து உங்களுக்கான அட்டவணை உணவு அட்டவணையை வாங்கி நிறைய இது மாதிரி பழங்கள் சாப்பிடுறது, சிறுதானியங்கள் சாப்பிடுறது, உடல் பயிற்சி மேற்கொள்றது, யோகா பண்றது, அப்புறமா சில முத்திரைகள்லாம் இருக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு. முதல் விஷயம் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா இப்ப நம்ம எல்லாம் வந்து ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஊருக்கு போக நம்ம கண்டிப்பா ஒரு பெட்டி எடுத்துட்டு போவோம், ஓகேவா? அந்த பெட்டியில வந்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு சில திங்ஸ் இருக்கும். ஊருக்கு போனாலே என்ன பண்ணுவோம், ஏதாவது ஷாப் பண்ணுவோம், வாங்கி வச்சுப்போம். சோ அப்ப என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவா இருக்கிறத வந்து நம்ம வந்து அடுக்கி வச்சுப்போம். ரொம்ப எக்ஸஸா ஆகுதுன்னும் போது அந்த பெட்டிக்குள்ள பொருந்தாதது என்ன பண்ணுவோம், பக்கத்துல இன்னொரு ஒரு பை போட்டு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேரி பேக்கா ஒண்ணு வச்சிருக்கோம். இப்ப நம்ம குட்டீஸ் எல்லாமே கூட வருவாங்க நம்ம ட்ரிப்புக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சீவிங் கம் இருக்கு இல்லையா, இந்த பபிள் கம், அதை வந்து கரெக்டா அந்த சூட்கேஸோட சாவி போடுற இடத்துல ஒட்டி விட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த கீ போட்டு ஓபன் பண்ண முடியாது இல்லையா. சோ இதுல இந்த கீ தான் இன்சுலின், அந்த சீவிங் கம் தான் கொலஸ்ட்ரால். சோ இப்ப அந்த சூட்கேஸ் வந்து நம்மளுடைய செல், ஓகேங்களா. அந்த சூவிங் கம் வந்து நம்மளுடைய கெட்ட கொழுப்பு, கீ வந்து இன்சுலின். ஓகே, இப்போ இந்த செல்லுக்குள்ள இந்த இன்சுலின் உள்ள போகல அப்படின்னா நம்ம ரத்தத்திலேயே அந்த இன்சுலின் சுத்திக்கிட்டு இருக்கும். சோ எப்ப ரத்தம் எடுத்து பார்த்தாலும் உங்க சுகர் லெவல் அதிகமா தான் காட்டுது. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல நார்மலா வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கணும். 200லயே மெயின்டைன் பண்ணணும். அந்த ட்ரைகிளிசரைட்ஸ், அந்த ரேஷியோஸ் இது எல்லாத்தையும்
சுகர் வந்துருச்சு அப்படின்னா நீங்க முதல்ல பார்க்க வேண்டிய ப்ரொஃபைல் வந்து லிபிட் ப்ரொஃபைல், அந்த கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல். அதை நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்க. அதாவது இந்த ரிஃபைன்ட் ஆயில், நான் போன மீட்டிங்லயுமே சொல்லியிருப்பேன், இந்த சன்ஃபிளவர் ஆயில், பேக்கெட்ல வரக்கூடிய எந்த ரிஃபைன்ட் ஆயிலும் உணவுக்கு பயன்படுத்தாம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்க. நல்ல செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், கொப்பரை தேங்காய் நீங்களே செக்குல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அரைச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா என்ன இதுல என்னன்னா ஒரு சைக்காலஜி, காஸ்ட்லியா இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம கம்மியா யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ரிஃபைண்ட் ஆயில் என்ன ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் தான். அது வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஜோதிகா வர ஆட்ல வர மாதிரி நிறைய ஊத்தி லேடிஸ் வந்து ஒரு மாசத்துக்கு 5 பேக்கெட் இருக்கு, சோ நம்ம எவ்வளவு வேணாலும் சர்ப்ளஸா செலவு பண்ணிக்கலாம்னு தோணும். ஆனா இதே கொஞ்சம் விலை கொடுத்து வாங்குற பொருள் என்ன பண்ணுவாங்க, பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சரி, நெய்யா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியாது, இனிமே பாருங்க. என்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சன்ஃபிளவர் ஆயில் இதெல்லாம் வரும்போது ஒரு பெரிய தட்டு வச்சுட்டு அது பக்கம் 4 டீஸ்பூன் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு நாளைக்கு நமக்கு 4 டீஸ்பூன் எண்ணெய் தான் தேவையானதே. ஆனா நம்ம எவ்வளவு எண்ணெய் சாப்பிடுறோம். காலையில சட்னி தாளிக்கிறதுக்கு, இட்லி தடவுறதுக்கு, அப்புறமா சாம்பாருக்கு, அப்படியே சட்னி தாளிக்கிறதுக்கு, லஞ்சுக்கு வந்தீங்கன்னா குழம்பு, பொரியல், அப்புறம் ஈவினிங் வந்தோம்னா ஏதாவது ஸ்நாக்ஸ், மிக்சர், அதுல எல்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு ஆயில் இருக்கும். மறுபடியும் நைட்டு தோசையில நல்ல எண்ணெய் ஊத்துனாதான் என்ன வரும், தோசையை திருப்பி போட முடியும். சோ நான்ஸ்டிக் தவா நான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவேன். இரும்புக்கு தவாவா இருந்தா பண்ணிதான் ஆகணும். சோ ஒரு நாளைக்கு 4 ஸ்பூனுக்கு மேல ஆயில் போகுதுன்னும் போது உங்க கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் அதிகமாகும். சோ அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக அது நம்ம செல்னால படியும். அதே மாதிரி நம்மளுடைய கல்லீரல்னாலையும் அது படிய ஆரம்பிக்கும். சோ அதனால அது பேர் ஃபேட்டி லிவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சுகருடைய மெடிசன்ஸை நம்மளால குறைக்க முடியும். சோ நீங்க டயபெட்டிக்கா இருக்கீங்கன்னா முதல்ல பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து சி பெப்டைடும், ஃபாஸ்டிங் இன்சுலின் அண்ட் HbA1c. அப்புறம் காமனா பண்ற சாப்பிடறதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சாப்பிட்டதுக்கு அப்புறமா போஸ்ட் பிராண்டியல். இந்த லாஸ்ட் வந்து இந்த யூரின் அனாலிசிஸ், கம்ப்ளீட் யூரின் அனாலிசிஸ். இந்த 6 டெஸ்ட் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கணையம் நல்லா வேலை செய்யுது. ரேஞ்ச் பக்கத்திலேயே போட்டிருப்பாங்க, நீங்களே அழகா அதை பார்க்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்டிங் இன்சுலின் நார்மலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேதா மருத்துவரா இருக்கட்டும், இல்ல சித்தா மருத்துவரா, இல்ல ஒரு இயற்கை நல மருத்துவர்கிட்ட போய் கேளுங்க. அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த குட் பை டு மெடிசன்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுவோம்னா, முதல்ல எடுத்த உடனே எல்லா மெடிசனையும் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க பாடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ இந்த மெடிசனோடவே ஒரு ஒரு கண்டிஷனாய் போய்கிட்டு இருக்கும். எடுத்த உடனே ஓகே நான் நாளைக்கே சுகர் மெடிசன் தொட மாட்டேன் அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. இப்ப நம்ம அந்த அதுக்குள்ள போயிட்டோம், அந்த கேஜ்குள்ள போயிட்டோம். சோ ஒவ்வொரு கேட் வழியாவாதான் நம்ம வந்து அதுல இருந்து வெளியில வர முடியும். சோ இப்ப நீங்க ஒரு 50 mcg சாப்பிடுறீங்க அப்படின்னா இந்த பிளட் டெஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு நல்ல மருத்துவரை பார்த்துட்டு இது மாதிரி நான் பார்த்தேன், சோ இதுல ஏதாவது எனக்கு கம்மி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு நீங்க அதுல இருந்து உங்களுடைய டோசேஜஸை படிப்படியா குறைச்சு அப்புறமா நீங்க ஸ்லோவா வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா ஏன்னா அந்த பாடிக்கு வித்ட்ராவல் சிம்டம்ஸ்னு ஒரு சிம்டம் இருக்கு. வித்ட்ராவல் சிம்டம்ஸ்னா அந்த சடனா அந்த ட்ரக்ல இருந்து நம்ம வெளியில வரணும். சோ வெளியில வர்றதுக்கு படிப்படியா நம்ம குறைச்சிக்கிறது பெட்டர். அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ் போடுங்க, வாரத்துக்கு 2 நாள் போடுங்க, அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திடலாம். இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா இதுக்கு ஈக்குவலண்டா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய கம்ப்ளீட்டா உங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தை மாத்தணும். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு 8 மணி நேரமாச்சும் தூங்கணும். பாடி வந்து பசிக்குதுன்னா அந்த டைம்ல கரெக்டா சாப்பிடணும். தாகம் எடுக்குதுன்னா கண்டிப்பா தண்ணி குடிச்சிடணும். தூக்கம் வருது தூங்கிடணும். இதெல்லாம் நீங்க வந்து புறக்கணிச்சுக்கிட்டு நான் வந்து மாத்திரையை மட்டும் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா வேலை செய்யாது. ரெண்டுமே சேர்ந்து கொலாப்ஸ் ஆக்கிடும். சோ நீங்க இப்போ மாத்திரையை குறைக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மாத்திக்கணும். சோ சாப்பாடுற முறையா இருக்கட்டும், பொறுமையா மென்னு, சுகர் பேஷண்டா இருந்தா அதை நல்லா அரைச்சு கூழாக்கி அதுக்கப்புறம் நீங்க முழுங்கிறதுக்கு பார்க்கணும். ப்ராப்பரா தண்ணி நிறைய குடிக்கிறதுக்கு பார்க்கணும். உடற்பயிற்சி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பார்க்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா டயபெட்டிக் மெடிசனுக்கு நம்ம ஒரு குட் பை சொல்லிடலாம். அடுத்தது பிபி. அதாவது இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. ஒருத்தர் வந்தாருன்னா இன்னொருத்தர் கண்டிப்பா பின்னாடியே பின்தொடர்ந்து வருவாரு. சப்போஸ் நீங்க டயபெட்டிக்க கண்ட்ரோலா வச்சுக்கல அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், உப்பு சேர்த்துக்க கூடாது, ஊறுகாய் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லிதான் அனுப்புவாங்க. ஆனா யாரெல்லாம் டெய்லி நிறைய ஊறுகாய், அப்பளம், உப்பு ரொம்ப கொஞ்சம் ஒரு கல் உப்பு எக்ஸ்ட்ராவா சாப்பிடுறவங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இல்லைனாலும் கண்டிப்பா பிபி வந்து ஹாய்னு சொல்லும். இந்த பார்டர் லைன் பிபி வரும். சோ இந்த பிபில ஒரு பெரிய விஷயங்கள் என்னன்னா அந்த ரேஞ்ச். இதுலயுமே இந்த ரேஞ்ச்
டாக்டர் எனக்கு 140/90, ஸோ எனக்கு ஹை பிபி, நான் வந்து கண்டிப்பா பிபி மெடிசன் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்வாங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் நீங்க பிபி மெடிசன் ஒரு மாசம் 2 மாசம் சாப்பிடுறீங்கன்னா, இது ஒரு இது ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. டெய்லி காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு எலக்ட்ரிக் பிபி அப்பாரடஸ் வீட்டுல வாங்கி வச்சிருக்காங்க. அதை டெய்லி கட்ட வேண்டியது. அது வர போட்டோ எடுத்து வச்சு போன் கேலரி ஓபன் பண்ணீங்கன்னா டாக்டர் போட்டோ கேலரியில கூட அவ்வளவு பிபி ரீடிங்ஸ் இருக்காது. உங்களோட பேஷண்ட்ஸ் கொண்டு வந்து காமிச்சாம மொத்த போட்டோ கேலரியும் டேட்டு டைமை போட்டு, அது காலையில நைட்டுன்னு சொல்லி மொத்தமா பிபி வந்து போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. பிபி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் 140-90 இருக்கும். இதே கான்செப்ட் தான். 60 வயசு 65 வயசுக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா 140/90 வந்து குவைட் காமன். 130/90யும் காமன். 150க்கு மேல போகுது, 152 போனா கூட நீங்க கண்டிப்பா டாக்டர் போய் பார்க்கணும். ஆனா இதை எப்படி நேச்சுரலா குறைக்கணும்ன்றதையும் நான் சொல்றேன். ஆனா 140க்கே நம்ம மாத்திரை சாப்பிடணுன்ற எந்த கட்டாயம் கிடையாது. சில பேருக்கு என்ன இருக்கும்னா மேல நார்மலா இருக்கும், மேல வந்து 130 120 இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா 100 120ன்னு போகும். அதாவது இந்த சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக்னு சொல்லுவோம். இருதயம் வந்து சுருங்கி விரியறதுதான் இந்த பிபியோடைய மார்க்கிங்ஸ். ஸோ சப்போஸ் சுருங்கிறது நல்லா இருக்கும், அது ரிலாக்ஸேஷன் கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இதுல ஏதாவது வேரியேஷன்ஸ், அதாவது மேல 150க்கு மேல போயிடுச்சுன்னா கண்டிப்பா மருத்துவர் அணுகணும். கீழே 80 சொல்றோம் இல்லையா, 80-90 சொல்றோம், அது 100க்கு மேல போயிடுச்சுன்னா கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும். ஸோ 150/100 இருந்ததுன்னா டாக்டர் பார்க்கணும். 140/90, 130/80. அதே மாதிரி ஹை பிபி பத்தி பேசும்போது லோ பிபி பத்தியும் பேசணும். ஏன்னா நிறைய வயசானவங்களுக்கு லோ பிபி வரும். 60-90 இருக்கும், இல்ல 90-60 ஆவாங்க, இல்ல 100/70 இருக்கும் சம்டைம்ஸ் பிபி. இது ஓரளவுக்கு குவைட் காமன். ஆனா 80/50 போகுது, இல்ல 80/40, இல்ல 70/60 போகுதுன்னா கண்டிப்பா நம்ம மருத்துவரை போய் அணுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப பிபி லோவா போகும். ஸோ லோ பிபிக்கு என்ன ரேஞ்சுனா 90/60, 100/70 இப்படி இருந்ததுன்னா லோ பிபிக்கு ஓகே. ஹை பிபியா இருக்கு அப்படின்னா 150க்கு மேல போகுது, கீழே 100க்கு மேல போகுது அப்படின்னா கட்டாயம் நம்ம டாக்டர்ஸா பார்க்கணும். ஸோ இதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிபிக்கு வீட்டுல யாராச்சும் நமக்கு ஹெல்ப்பர் இருக்காங்க, இல்ல வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருக்கீங்க, இல்ல ஒரு பேத்தி இருக்காங்க, கண்டிப்பா யாராச்சும் ஒரு ஆள் வீட்டுல இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் ஐஸ் பேக் வந்து 3 ஜெல் பேக்கா கிடைக்கும். இப்படி வந்து இப்ப ஐஸ் பேக் வந்து பெல்ட், ஐஸ் பேக் பெல்ட்னு நீங்க அமேசான்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். 3 பாக்ஸா வரும். நீங்க வந்து வெல்க்ரோ மாதிரி இருக்கும். என்ன பண்ணோம்னா முதுகு தண்டு இருக்கு இல்லையா, நம்ம கழுத்துல இருந்து நம்மளுடைய இடுப்பெலும்பு முடிகிற இடம் வரைக்கும் நல்லா ஐஸ் மசாஜ் கொடுக்கணும் அந்த ஸ்பைனுக்கு. இது யாருக்குன்னா 150க்கு மேல போறவங்களுக்கு, அதே மாதிரி 140 டச் ஆகுறவங்களுக்கு இது பண்ண. இந்த 130-80 நீங்க பிபி பேஷண்ட்னு நீங்க சொல்லிக்க வேண்டாம். இப்ப பிபி நார்மலா இருக்கு, நீங்க கேட்கலாம், நான் பிபி மாத்திரை சாப்பிடுறதுனாலதான் எனக்கு 130/80 இருக்கு. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப வந்து நம்மளுடைய இந்த ரத்த குழாய் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி 2 டியூப் தான் நம்மளோட ரத்த குழாய். இதுல வந்து நமக்கு நிறைய ஃபேட் வந்து டெபாசிட் ஆகும். சோ இந்த ரத்த குழாய்க்குள்ள வந்து ஒரு ப்ரெஷர் ஒண்ணு கிரியேட் ஆகும். அதுதான் இந்த பிபி ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பிபி மாத்திரை சாப்பிடுறதுனால என்ன ஆகும்னா, இந்த ரத்த குழாய் மைல்டா விரிஞ்சு கொடுக்கும். இப்ப இப்படி 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 இருக்க வேண்டிய ரத்த குழாய் நீங்க பிபி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். அப்ப என்ன ஆகும், அந்த ப்ரெஷர் குறையும். ஆனா ரூட் காஸுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம பிபி மெடிசன் கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா கொடுக்காது. தற்காலிகமா உங்க ப்ரெஷரை அது கம்மி பண்ணி வைக்குது. ஏன்னா ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா நம்மளுடைய மைக்ரோ நியூட்ரிஷன், அதாவது இந்த பெரிய குழாயில இருந்து முடியக்கூடிய சின்ன குழாய்கள் என்ன ஆகும்னா வெடிக்கும். அதாவது அந்த ப்ரெஷரை தாங்க முடியாம வெடிக்கும். சோ அதை கண்ட்ரோல் பண்றது மட்டும்தான் அந்த பிபி மெடிசனுடைய வேலை. பட் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், அது கண்ட்ரோல் பண்றது மட்டும்தான். ஏன்னா அது வெடிச்சதுன்னா நமக்கு ஸ்ட்ரோக்கே வரும், அதாவது பக்கவாதம் வரும், ஒரு கை கால் விழும், மூளை வேலை செய்யாம போகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா இதே இப்ப நம்ம அந்த அந்த ரத்த குழாயில இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை நம்ம வந்து எராடிகேட் பண்ணிட்டோம், அதை கொஞ்சம் நம்ம சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிபிக்கு தேவையான மெடிசன் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ எல்லாருமே முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல். உங்க பாடியில கொழுப்பு சத்து இல்ல, அதாவது குண்டா இருந்தா கொழுப்பா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு டேர்ம் இருக்கு கால் டோஃபின்னு சொல்லுவாங்க, TOFI. தின் அவுட் சைட், ஒல்லியா இருப்பாங்க ஆனா ஃபேட் இன்சைட். சோ ஒல்லியா இருக்கவங்களுக்கு கொழுப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, குண்டா இருக்கவங்களுக்கு ஃபுல்லா கொழுப்பு தான்றதும் அர்த்தம் கிடையாது. குண்டா இருப்பாங்கன்னா கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் நார்மலா இருக்கும், ஒல்லி பிசா மாதிரி இருப்பாங்கன்னா கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா
ஹையா இருக்கும். சோ அதனால நான் ஒல்லியா இருக்கேன், எனக்கு எல்லாம் கொழுப்பே கிடையாது, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்காது, நீங்களாவே இது பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் மாஸ்டர் செக்அப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் நமக்கு என்னென்ன டிராபேக்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த கொலஸ்ட்ரால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஐஸ் மசாஜ் கொடுத்துட்டீங்கன்னா முதல்ல உங்களுடைய நர்வ் சிஸ்டம், இந்த ப்ரெஷர் எல்லாம் காம் டவுன் ஆயிடும். ரெண்டாவது பிளாக் சீட் பவுடர்னு கிடைக்கும், அல்சி வெதர், அதாவது தட்டை மாதிரி இருக்கும், ரொம்ப பொடி பொடியா இருக்கும் பாக்குறதுக்கு. அதை வறுக்க கூடாது, டைரக்டா அந்த பிளாக் சீடை வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கணும். டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியில இந்த பிளாக் சீட் பவுடரை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரால் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி எங்க தாத்தாலாம் வந்து அந்த நைட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பூண்டு பால்னு குடிப்பாங்க. நல்லா 4 பல்லு பூண்டை வந்து நசுக்கிட்டு பால்ல வேக வச்சுட்டு அந்த பூண்டு பால் குடிப்பாங்க. சோ தட் அந்த பிபி கம்மியாகும். இது பிபிக்கு மட்டும் கிடையாது, உங்க கேஸ் ட்ரபிள், அசிடிட்டி இருக்கு, டைஜஷன் தொந்தரவுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பிபியும் கம்மி பண்ணும். ஏன்னா அந்த கார்லிக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்பனன்ட் வந்து பிபியை கம்மி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால பூண்டு பால் அண்ட் பிளாக்ஸீட் பவுடர் வந்து கொலஸ்ட்ராலையும் நமக்கு பாடியில இருந்து எராடிகேட் பண்ணும். அட் த சேம் டைம் கண்டிப்பா நம்மளுடைய பிபியை வந்து கம்மி பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா கட்டாயம் பிபி இருக்குன்னா டெய்லி ஊறுகாய் சாப்பிடக்கூடாது, உப்பு அதிகமா எடுத்துக்கவே கூடாது, அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து நான் ஹை பிபிக்கு சொல்றேன். இதே லோ பிபி போறாங்க, 90/100, 70/60 போறாங்கன்னா அவங்களுக்கு லெமன் ஜூஸ்ல உப்பு போட்டு கொடுக்கறது, உப்பு சாப்பிடுறது கொஞ்சம் சால்ட் உப்பு கடலை கொடுக்கறது, உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு கொடுத்தீங்கன்னால அவங்க பிபி சூட்டப் ஆகும். சோ இது கிளியரா புரிஞ்சுக்கோங்க. லோ பிபி இருக்கவங்க தான் உப்பு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். ஹை பிபி இருக்கவங்க சே நோ டு சால்ட். நீங்க ரெகுலர் ஒயிட் சால்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த இந்துப்பு, பிங்க் சால்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதனால கல் உப்பு சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டுனா அதிகமா சேர்த்துக்க முடியாது, நார்மல் டேஸ்ட் இருக்கட்டும். ஒரு 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 சின்ன கல் டேஸ்ட், உப்புடைய டேஸ்ட் கம்மியா சாப்பிட்டீங்கன்னா உங்க பிபி வந்து நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும். சோ இந்த பிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோமோசிஸ்டைன்னு ஒரு டெஸ்ட் பார்ப்பாங்க. சோ நம்ம ரத்த குழாய்கள் எல்லாம் எப்படி இருக்கு, ஆரோக்கியமா இருக்கா, இல்ல இப்படி நேரா இருக்க வேண்டிய குழாய்கள் எப்படி நேரோ ஆயிட்டு போதா, நேரோனா இப்படி சுருங்கிக்கிட்டு போகுதா, அது வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதா, இப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயில்டா நமக்கு அந்த பிளட் டெஸ்ட்ல சொல்லிடும். ஸோ அந்த ஹோமோசிஸ்டைன் அப்படின்ற பிளட் டெஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சுகர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கை, காலு, கிட்னி, லிவர் இது எல்லாமே நமக்கு மேஜர் ஆர்கன்ஸ் அண்ட் சென்சரி ஆர்கன்ஸ் வந்து அடி வாங்கும். ஏன்னா ரத்த இந்த சக்கரை வியாதியில வந்து மெயினா அஃபெக்ட் ஆகுறது இந்த மைக்ரோ சர்க்குலேஷன் தான். அதனாலதான் அவங்களுக்கு வந்து கை கால் எரிச்சல், மறுத்து போறது, மதமதன் இருக்கிறது, அப்புறம் புண்ணு வந்தா கூட அவங்களுக்கு தெரியாம போறதுக்குலாம் ரீசன். சோ இதுக்கெல்லாம் வந்து அந்த ஹோமோசிஸ்டைன் அப்படின்ற பிளட் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நமக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போதா வரப்போகுது இல்லையா அப்படின்றதையும் நம்மளால இந்த ஹோமோசிஸ்டைன் டெஸ்டால பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிள், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின், எதெல்லாம் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கோ அதை நீங்க இப்போதே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஹோமோசிஸ்டைன் லெவல்ஸை வந்து நம்ம ஈஸியா கம்மி பண்ணிடலாம். அதனால அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வயசானவங்க இந்த பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சாப்பிடுறேன், ஒரு சின்ன எட்டப்பழக்க மாத்திரை சாப்பிடுவாங்க. ஆனா எல்லா பச்சை காய்கறிகள்லயுமே நிறைய பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அவரைக்காய், கோவக்காய், கீரை வகைகள்ல இது எல்லாமே நமக்கு அந்த பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நான்வெஜ் சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுலயுமே நமக்கு இந்த முட்டையோட வெள்ளைக்கரு, அதே மாதிரி இந்த ஆட்டோடைய ஈரல், அந்த மண்ணீரல், இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் நமக்கு அந்த பி காம்ப்ளெக்ஸ் கிடைச்சிரும். சோ அந்த வெறும் சிம்பிள் ஹோமோசிஸ்டைன் அதிகமா இருக்குன்னா பயப்படவே வேண்டாம். பி காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த ரத்த குழாய் பிரச்சனைகளை நம்ம சரி செஞ்சிடலாம். இந்த சித்தர்கள் இருக்கிறதுனால, இந்த ஹெர்பல் மெடிசன் இருக்கிறதுனால சர்பகந்தான்னு ஒரு ஹெர்ப் இருக்கு. சர்பகந்தா, அஸ்வகந்தா வேற, சர்பகந்தா வேற. சோ சப்போஸ் எனக்கு பிபி இருக்கு, எனக்கு மாத்திரை சாப்பிட வேண்டாம், இது வரைக்கும் நீங்க பிபி இருக்கு அந்த மாத்திரையே சாப்பிடல அப்படின்றவங்க தாராளமா சர்பகந்தா யூஸ் பண்ணலாம். நைட்டு ஒரே ஒரு மாத்திரை படுக்க போறதுக்கு முன்னாடி போட்டுட்டு படுக்கலாம். ஆனா இதுவுமே நான் வந்து ஜென்ரலா சொல்றேன். ஆனா ஒரு இயற்கை மருத்துவரை அணுகிட்டு, இது ஒரு ஆயுர்வேதா மருத்துவரை அணுகிட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டர். செல்ஃபா எப்பவுமே மெடிகேஷன்ஸ் எடுக்காதீங்க. அதே மாதிரி டயபெட்டிக்கா இருக்கவங்க மதுமேக சூரணம்னு சொல்லுவாங்க, மதுமேக சூரணம் டேப்லெட்ஸ். அதே மாதிரி ஆவாரம் பூ, அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெந்தயம், பாவக்காய், எதெல்லாம் கசப்பா இருக்கோ அது எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா ஹெர்பல் மெடிசன்ல, மூலிகை மருத்துவத்துல இந்த மதுமேக சூரணமும் ஆவாரம் பூ பொடியும் நல்ல டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது.
நீங்க கேட்கலாம், இல்ல மேடம் நான் மெடிசன் சாப்பிடுறேன், இதோட நான் டீ எடுத்துக்கலாமா, இல்ல இதோட நான் மதுமேகம் எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா நீங்க ஒரு வேலையாச்சும் உங்களோட இங்கிலீஷ் மெடிசனை கட் பண்ணிட்டு 2 வேலை எடுக்கிறீங்கன்னா ஒரு வேலை கட் பண்ணிட்டு, ஏன்னா ரொம்பவும் லோ சுகர் ஆக்கிடும். ஓவரா இப்போ மூலிகையும் எடுத்து மெடிசனும் எடுக்கும்போது இதெல்லாம் நிறைய டவுட்ஸ் வரும் உங்களுக்கு. நான் மூலிகை மெடிசன் எடுத்து இந்த இங்கிலீஷ் மெடிசனும் சாப்பிடலாமா, எவ்வளவு கேப்ல சாப்பிடணும் அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் வரும். சோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு அலோபதி டாக்டரும் வச்சுக்கணும், கூடவே ஒரு நேச்சுரோபதி டாக்டரும் வச்சுக்கணும். சோ இவங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன்ல அவங்களுக்கு தெரியும், ஓகே இப்போ 2 டைம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 1 டைம் காலையில அலோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் டைம் ஆஃப்டர்நூனோ இல்ல ஈவினிங்கோ நீங்க வந்து இந்த மூலிகை மெடிசன் எடுக்கலாம். இல்ல சில மெடிசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த திரிஃபில்லா, அந்த அஸ்வகந்தா, இந்த மாதிரி ரெகுலரா நம்ம இந்த அன்னபேதி சூர்ணம், இந்த மாதிரி ரெகுலரா ஒரு இம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்கு இங்கிலீஷ் மெடிசனுக்கும் நம்மளுடைய மூலிகை மருத்துவத்துக்கும் ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் கேப் கொடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா வேலை செய்யும். சோ இதை எது ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க மூலிகை மெடிசன் எடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அலோபதி மெடிசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா பெருசா அதுக்குள்ள இன்டர்ஃபியரன்சஸ் இருக்காது. சோ உங்களுக்கு ரெண்டுத்துக்கு உண்டான பெனிஃபிட்ஸுமே நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். சோ அடுத்தது லாஸ்ட் ஒரே ஒரு டிசீஸை பத்தி சொல்லிட்டு நான் ஜென்ரலா ஒரு அட்வைஸ் கொடுத்துடுறேன். 3வது வந்து முக்கியமான தொந்தரவு இந்த தைராய்டு. சோ தைராய்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தைராய்டு ப்ரொஃபைல் T3, T4, TSH அப்படின்னு பண்ணிட்டு நமக்கு தைராய்டு இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பாத்தீங்கன்னா, தைராய்டுல மட்டும் இந்த ஹைப்போ தைராய்டிசம் ரொம்ப காமன். அவங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, எனக்கு தைராய்டு வேலை செய்யலையா, சோ வெளியில இருந்து நான் ஒரு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு. சோ இந்த TSH வச்சுதான் அவங்க வந்து தைராய்டுன்றத நமக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அது என்ன வெயிட் பண்ணுவாங்கன்னா 8 ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 8 தொட்டுடுச்சுன்னா தான் மாத்திரையே கொடுப்பாங்க. இந்த ஒரு விஷயத்துல நமக்கு அலோபதி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆனா இயற்கை மருத்துவத்துல என்ன பண்ணுவோம்னா அந்த TSH 2.5 தாண்டுது அப்படின்னாலே நாங்க ரொம்ப அலர்ட் ஆயிடுவோம். இல்ல உங்களுக்கு மெட்டபாலிசம்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடு எனர்ஜியா கன்வெர்ட்டே ஆகாது. நகம்லாம் சீக்கிரமா உடைய ஆரம்பிக்கும், முடியெல்லாம் சீக்கிரமா கொட்டும், கை காலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃபெட்டிகா இருக்கும். அதாவது அது பேரே வந்து சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம். அதாவது எங்களால உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியாது, பிளட் டெஸ்ட்ல ப்ரூவ் பண்ண முடியாது உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு. ஆனா தைராய்டுக்கு உண்டான எல்லா சிம்டம்ஸும் இருக்கும். நீங்க ஏதாவது ப்ரீவியஸ் பிளட் டெஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்க TSH பாருங்க, 5க்கு மேல இருக்கு, 6 இருக்கு, 4 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடுப்பை சுத்தி வயிற்றை சுத்தி ஒரு வெயிட் போடுறது, இல்ல கையில வெயிட் போடுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் நமக்கு இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து 8 தாண்டிடுச்சுன்னா நான் வேற சில டெஸ்ட் சொல்றேன். 8க்கு கீழே இருக்கிறவங்க 2க்கு மேல போயிடுச்சுன்னா குழப்பிக்காதீங்க. 2ல இருந்து 7க்குள்ள உங்களுக்கு TSH இருந்தது அப்படின்னா இந்த பூசணி விதை, அப்புறம் இந்த சூரியகாந்தி விதை, அப்புறம் முன்னாடி சொன்ன இந்த பிளாக் சீடு விதை, சியா சீடுன்னு சொல்லுவாங்க, இந்த சியா சீட்ஸ், அப்புறம் இந்த தர்பூசணி விதை, எதெல்லாம் நமக்கு விதை ஃபார்மேட்ல கிடைக்குதோ அதெல்லாம் நீங்க நிறைய உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையில நீங்க சும்மா இப்ப டைம் பாஸ் பண்ணுவீங்களா, 11 மணிக்கு, ஒரு 3 மணி 4 மணிக்கு லைட்டா ஒரு பசி இருக்கும், அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து இந்த தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது செலீனியம்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப லோவாக தைராய்டு ஃபங்க்ஷன் நமக்கு ரொம்ப அடி வாங்கும். அதுதான் நான் லாஸ்ட் டைம் சொன்ன அந்த பிரேசில் நட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். நட்ஸ்னாலே பாதாம் பிஸ்தா அதனாலே கொஞ்சம் விலை ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். நான் லாஸ்ட் டைமும் சொன்னேன், மாத்திரை வாங்குற செலவு பண்றதுக்கு நமக்கு ரெடியா இருக்கிற மாதிரி வைத்தியனுக்கு கொடுக்கறத வணிகனுக்கு கொடுக்கணும். அதேதான் அதுதான். அதை கொடுத்தாலே நமக்கு வந்து பாதி பட்ஜெட்டை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணிட முடியும். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா நான் சொல்லல, பட் இது எடுத்துக்கிட்டீங்க, அந்த பிரேசில் நட்டு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தைராய்டு இருந்துச்சுன்னா, அதாவது 8 புள்ளிக்கு மேல போகுது, தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்க நல்ல ஸ்வெட்டிங்லாம் இருக்குன்னா இந்த பிரேசில் நட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அந்த செலீனியம் வந்து நம்ம, ஏன்னா வேற எதுலயுமே அது பெருசா இல்லை, இந்த சீட்ஸ்லதான் இருக்கு, இந்த விதைகள்ல தான் அதிகமா கிடைக்கும். சோ அதனால கை ஃபுல்லா பூசணி விதை, கை ஃபுல்லா சூரியகாந்தி விதையை நீங்க சாப்பிடும் போதுதான் தினமும் சாப்பிட அந்த செலீனியம் நமக்கு ஸ்டோர் ஆகும். இந்த தைராய்டோட பிரச்சனை வந்து நமக்கு நம்மளால அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இது எல்லாமே நாணமில்லா சுரப்பிகள், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸால வரக்கூடிய பிரச்சனைகள். சோ இதை வந்து நம்மளால திருப்பி சரி செய்ய முடியும், ரிவர்ஸும் பண்ண முடியும். அந்த சரி செய்ய முடியாதுன்றவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, உணவு கட்டுப்பாடு, என்னால நாக்கு கட்டுப்படுத்த முடியாது, என்னால ரெகுலரா உடற்பயிற்சி பண்ண முடியாது, கோஆபரேட்டிவே இல்லாத பேஷண்ட்டுக்கு தான் நான் மருந்து அப்படின்னு சொல்லுவேன். இல்ல எனக்கு ஒரு திடகார்த்தமா என்னால
கன்சிஸ்டன்டா நான் டெய்லி வாக்கிங் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், ஃபுட்டை வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு வந்து நான் சொல்ற இந்த அட்வைஸ் வந்து சீக்கிரமா உங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்குக்குமே நம்மளால குட் பை சொல்ல முடியும். அண்ட் நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி கண்டிப்பா விட்டமின் டியும் B12 செக் பண்ணிக்கிட்டே இருங்க. வருஷத்துக்கு ஒரு செக் பண்ணுங்க. அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை ரொம்ப கம்மியா இருந்து நீங்க சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு 6 மாசத்துக்கு ஒரு தடவை அதை ரிப்பீட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நம்ம அந்த சப்ளிமெண்ட்ஸும் கம்மி பண்ணலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வயது ஆகாது நான்வெஜ்ஜை விட்டுடுவாங்க. இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ப்ரொக்கோலி பிடிக்க மாட்டேங்குது. சோ உணவு வகையில பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் டி வேற எதுவுமே கிடையாது. நான்வெஜ்ல இருக்கும், கொஞ்சம் அமௌண்ட் வந்து இந்த காளான் சொல்லக்கூடிய இந்த மஷ்ரூம்ல இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சூரியன் கடியில தான் காய வைப்பாங்க. ஒரு மிளகா தனியா காய வைப்பாங்க, அரிசி காய வைப்பாங்க. எல்லா வீட்டு மொட்டை மாடியிலும் பாத்தீங்கன்னா வத்தல், மிளகா, தனியா இதெல்லாம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா துணி கூட மொட்டை மாடியில காய மாட்டேங்குது. மொட்டை மாடியே முதல்ல அந்த கான்செப்டே போயிடுச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாடி தோட்டம் இது மாதிரி விஷயங்கள்லாம் வருது. பட் நம்ம காய்கறி கூட முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காய வைப்பாங்க, நார்த்தங்காவெல்லாம் காய வைப்பாங்க, உப்பு கண்டம் போடுவாங்க. சோ என்ன ஆகும்னா சன்லைட் அதுல படியும், அதுல நல்லா அந்த விட்டமின் டி வந்து அந்த இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்ப எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க மஷ்ரூம் வந்து சன் ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா விட்டமின் டி கிடைக்குது. இதுதானே எங்க தாத்தா பாட்டி அப்பவே பண்ணாங்க. மிளகா தனியா, கோதுமை இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், சூரியனுக்கு அடியில காய வச்சோம். ஈவன் என்ன பண்ணுவாங்க, பெட்டு, பாய், தலைக்காணி எல்லாம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை கொண்டு போய் சூரிய ஒளியில காய வைப்பாங்க. சோ தட் அதுல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போய் பாசிட்டிவா அந்த அயான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சோ கட்டாயம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணுங்க. சோ இந்த மேஜரா இருக்கக்கூடிய 3 விஷயத்துக்கு நான் வந்து என்ன மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ணணும் என்ன அதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வேர்ட் ஃபார்மேட்ல நான் அனுப்பி விடுறேன். இதெல்லாம் நீங்க கரெக்டா இந்த டெஸ்ட் பண்ணி நான் சொன்ன சின்ன சின்ன உணவு விஷயங்களை வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அந்த ஹெர்பல் மெடிசன் அப்புறமா அந்த முத்ராஸ், யோகா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே மருந்துக்கு வந்து எப்பவுமே நம்ம குட் பை சொல்லிட்டே இருக்கணும். ஓகே, சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம். மேடம், என் பேர் ரமேஷ், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம், நீங்க சொன்னீங்களா சர்பகந்தா, அதுக்கு இன்னொரு நேம் வந்து பாம்பு கலா வேர்னு சொல்லுவாங்க. ஆமா சார். இது வந்து நான் ஆயுர்வேதிக்கு நாங்க மெடிசன் டீல் பண்றதுனால எனக்கு தெரியும். அதே மாதிரி பூண்டு வந்து ரெகுலரா வந்து சாப்பிட முடியாதவங்க ஹிமாலயால லாசுன்னு இருக்கு, அதை சாப்பிடலாம் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். அதே மாதிரி நீங்க சொன்ன எல்லா சீட்ஸுமே வந்து எங்களை நாங்க டீல் பண்றதுனால சொல்றேன், இட் ஆல் ஹெல்ப்ஸ் வெரி குட். ஆக்சுவலா எல்லாத்தையும் கலந்து கூட அரைச்சி டெய்லி பால்லயோ இல்லைன்னா சுடு தண்ணியில கூட அவங்க சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாம் விட இதை சாப்பிடலாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மேம் இந்த ஸ்நாக்ஸ் சொன்ன மாதிரிதான் எனக்கு வந்து பூண்டு வந்து எனக்கு சேராது. பிகாஸ் பூண்டு சாப்பிட்டேன்னா நரம்பு இழுத்துக்குது, எங்கேயாவது ஏதாவது இடத்துல நரம்பு இழுத்துக்குது. சோ நான் பூண்டை சுத்தமா அவாய்ட் பண்ணியாச்சு. சோ அப்ப நான் அது எப்படி பூண்டு பால் சாப்பிட முடியாது இல்லையா? பரவாயில்லமா, நீங்க அதுக்கு பதிலா மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ஆன்டி இன்ஃபிளமேஷனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இஞ்சி சேர்த்துக்கிட்டா ஒத்துக்குதா உங்களுக்கு? இஞ்சி ஓகே. ஓகே, இஞ்சி சாரா எடுத்து நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா வெறும் வயிற்றுல சாப்பிடாதீங்க இஞ்சி சாறு. ஓகே. நீங்க இஞ்சி சாறுல என்ன பண்ணுங்க, இஞ்சி சாறு எடுத்துட்டு பீட்ரூட்டை வந்து அந்த இஞ்சி சாறுல ஊற வச்சிடுங்க ஓவர் நைட். சரி, ஓகே. அத மறுநாள் காலையில உங்களுடைய டிஃபனோட பிரேக்ஃபாஸ்டோட கொஞ்சம், லஞ்சோட கொஞ்சம் அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கோங்க. ஆனா எப்படின்னா அந்த பீட்ரூட் திருவுறது வந்து ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் திருவி நிறைய இஞ்சி சாறுல அதை நல்லா முங்குற அளவுக்கு ஊற வச்சிடணும் நைட்டே. ஆனா அது ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ள அதை காலி பண்ணிடணும். நீங்க அதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதோட பவர் வந்து குறைஞ்சிடும். அப்பப்ப பண்ணி அப்பப்பவே நீங்க சாப்பிட்டுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஓகே மேம். ஏன்னா ஃபங்கஸ் வந்துரும். ஃபங்கஸ் வந்துரும். அண்ட் அதோட லைவ் அந்த சிட்ரஸ் உடைய அந்த விட்டமின் சி உடைய பவரும் குறைஞ்சிடும். ஓகே. அண்ட் அந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து பீட்ரூட் உள்ள போகும்போது அந்த நைட்ரிக் ஆக்சைடும் 2 days தான் நம்மளால அதை காப்பாற்ற முடியும். ஓகே, ஓகே. சீட்ஸ் இருக்கு மேம். நீங்க சீட்ஸ் சொன்னீங்கல்ல மேம், சீட்ஸ் வந்து சும்மா அப்படி டைரக்டாவே சும்மா சாப்பிடலாமா? அதை டைரக்டா தான் நீங்க சாப்பிடணும். டைரக்டா மட்டும் தான் சீட்ஸ் சாப்பிடணும். தயவு செஞ்சு ரோஸ்ட் பண்ணி சாப்பிடாதீங்க. உப்பு சால்டட் சீட்ஸ் சாப்பிடாதீங்க. வாட்டர்ல எது ஊற வைக்கணுமா அப்படின்னு? ஊற வச்சும் சாப்பிடலாம். பச்சையா இருக்கிறத ஊற வச்சும் நீங்க சாப்பிடலாம். ஓகே. பச்சையா சாப்பிடலாம், இல்ல ஊற வச்சு சாப்பிடலாம். ஆனா வறுத்தோ இல்ல சால்டடோ பண்ணி சாப்பிடக்கூடாது.
எஸ் மேம், எஸ் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சொல்லுங்கம்மா உஷாமா, சொல்லுங்கம்மா. அம்மா ஆடி விதை நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள மாதிரி டாக்டர் சொன்னாங்கன்னு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மெலிஞ்சிட்டேன். நல்லதுண்ணா. இதாயிட்டேன். அப்புறம் வந்து மோஷன் போற இடம் வந்து மூலம் ஆரம்பிச்சிட்டு. அது எப்படி இங்க வர அப்படி இதாயிருது, புண்ணாயிருது. அது அது உங்களுக்கு பிளாக் சீட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சா? பிளாக்ஸ் எடுக்க முடியல. நான் நிப்பாட்டி எடுத்து பார்த்தேன். சரி, இப்போ எப்படி இருக்கு? ஒண்ணும் செய்யல. பிளாக் சீட் மட்டும் நல்லா மெலிய வச்சது. ஆனா என்னன்னா ஹீட். ஓகே, இப்ப பரவாயில்லையா? இந்த ஹெமராய்ட்ஸ் பரவாயில்லையா? உங்களுக்கு மூலம் பரவாயில்லையா? மூலம்லாம் அத விட்டுட்டேன். விட்டப்பறம் சரியாயிடுச்சு. நீங்க எவ்வளவு எடுத்துக்கிட்டீங்கம்மா? பிளாக் சீட் எவ்வளவு எடுத்துக்கிட்டீங்க ஒரு நாளைக்கு? இது வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சும்மா வெறுமனை பொடி பண்ணி வச்சுட்டு தண்ணியில கொஞ்சம் காலையில கொஞ்சம் அரை ஸ்பூன் காலையில அரை ஸ்பூன் மட்டும்தான். ஒரு வேளை தான் சாப்பிட்டீங்களா? ஒரு நேரம் தான் சாப்பிட்டேன். அதே எனக்கு ஒத்துக்க முடியாது. ஒரு வாரத்துல 2 நாள் சாப்பிட்டேன். பிறகு அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ரொம்ப மெலிய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அதை நிப்பாட்டிட்டேன். ரொம்ப என் விட்டால் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது மாதிரி நான் ஃபேட்டா இருக்கவங்களுக்கு கூட சொன்னேன். ஆனா இது சாப்பிடுங்க நல்லா இருக்கு. எனக்கு ஒத்துக்கல. ஆனா நிறைய பேருக்கு ஒண்ணும் செய்யல. அது மாதிரி கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் சேர்த்து எங்க சார் திரிச்சு வச்சுட்டு அவருக்கு வீசிங் தும்மல் விழும். அது 13 வருஷம் மாத்திரை 13 ரூபாய் எவ்வளவோ போட்ட மாத்திரை கூட சரியாயிடுச்சு. கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம். ஆனா அது எடுத்துக்கவே முடியல. என்ன நான் அவங்களுக்கு போடுறதுனால நான் கொஞ்சம் சாப்பிடலான்னு பார்த்தா இங்க இருந்து இங்க வர அப்படி இல்ல, அதுதான் உங்க பாடிக்கு அது சூட் ஆகல. இன்னொரு விதை சொன்னீங்களா, சியா சீட்ஸ், இந்த தண்ணியில போட்டு சாப்பிடலாம். அது சாப்பிடலாம். அப்படிதானே? சாப்பிடலாம், அது சாப்பிடலாம். சியா சீட்ஸ் வாட்டர்ல சோக் பண்ணி சாப்பிடலாம். இது பம்கின் சீடும் சாப்பிடலாம். எனக்கு வந்து இந்த பீச் இருக்கிறதுனால தொண்டை ஓயாம புண்ணாயிருக்குமா. அதுக்கு என்னமா செய்யலாம்? தொண்டை உள்புறம் வந்து இதாயிருது. நான் சொல்லிருந்தேன், அதிமதுரம் இருக்கு இல்லைங்களா? பொடி இருக்குது. அத கொஞ்சம் தேன்ல குழைச்சு அப்படியே கொஞ்சம் பொறுமையா முழுங்க பாருங்க. சரி, உங்களுக்கு சுகர் இருக்குங்களாமா? கொஞ்சம் இப்பதான் ஆரம்பிக்குமா. 200 இருக்கு. 200 இருக்கு. சரி, நீங்க பொறுமையா சுடு தண்ணி, ரொம்ப குடிக்கிற அளவுக்கு சூடாகக்கூடிய சுடு தண்ணியை பொறுமையா சப்பி இந்த தொண்டை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி குடிக்க முடியுதான்னு பாருங்க. காலையில எழுந்துச்சு உப்பு தண்ணி போட்டு கார்கிள் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்புறம் பல் தேய்க்கிறது வந்து ஒரு நாட்டு வைத்திய பொடி ஒண்ணு செஞ்சு தந்தாங்க. அது வந்து கொஞ்சம் துவப்பு தன்மை உள்ளது. அதை வச்சு பண்ணும்போது அவ்வளவு சளி வந்துட்டு தொண்டை சரியாயிருது. ஒரே பிரச்சனை இந்த தொண்டை ஒண்ணு. அல்ல அதிமதுரம் இல்லைன்னா தேங்காய் பால். நீங்க சுகருக்குன்னு பயப்படாதீங்க. தேங்காய் பால் ரெகுலரா சாப்பிடுங்க. இந்த உள்ள இருக்கக்கூடிய புண்ணு அதை ஆத்தி கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் யூரின் போற இடம் மட்டும் இன்ஃபெக்ஷன் ஒயாம ஆயிருதுமா. அது எப்படிமா சரி பண்ண? அது சுகர் கண்ட்ரோல் ஆச்சுனாதான் அந்த யூரின் போற சரியாகும். கிரான்பெரின்னு ஒரு இது கிடைக்குமா? தமிழ்ல பேர் கிடையாது. கிரான்பெரினே சொல்லுவாங்க. பழம் பேரா? பழம் பேரு. அது மாத்திரையாவும் கிடைக்குது. கிரான்பெரி டேப்லெட்ஸாவும் கிடைக்குது. எழுதிக்கிறீங்களா? CRAN பெரி, PERRY, கிரான்பெரி. சரி மேம், சரி. இது உள்ளரா கிடைக்குது. ஓ, சரி. ஆனா இல்ல, உங்களுக்கு அது உங்க ஊர்ல கிடைக்கல அப்படின்னா இளநீர்ல பனங்கற்கண்டு போட்டு குடிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு உடம்பு உஷ்ணம் தான் உங்களுக்கு மெயின் காரணமே. இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், எரிச்சலா. வெண்பூசணி லேகியம்னு ஒண்ணு கிடைக்கும். ஓ, சரி. ஏன்னா வரப்போறது எல்லாமே சம்மர். அதே மாதிரி வாரத்துக்கு 2 நாள் கட்டாயம் செவ்வாய், வெள்ளி நீங்க எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்க பாருங்க. குளிச்ச தலைவலி வந்துருது. ஸ்கூல் போ சாயந்தரம் வேணா குளிக்கலாம். அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கிறது பேரு தான் ப்ராப்பர் ஆயில் பாத். அதாவது குளிச்ச அன்னைக்கு மத்தியானம் கொஞ்சம் நேரமா படுக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பள்ளியத்துல தலைவலி வந்துருது. அது வழியாதான் உங்க உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறும். பரவாயில்ல, அன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. தலைவர் இஞ்சி பத்து போட்டுக்கோங்க, இல்ல ஒரு டோலோ கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா உங்க வாத பித்த கபம் பேலன்ஸ் ஆகணும்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்க ஆயில் பாத் எடுக்கணும். லேடிஸ்னா செவ்வாய், வெள்ளி, ஜென்ஸ்னா புதன்கிழமை, சனிக்கிழமை. அன்னைக்கு மதியானம் கண்டிப்பா தூங்கக்கூடாது. தலைவலிக்க தான் செய்யும். 7 மணிக்கே போய் படுத்துருங்க. நீங்க 2 வாரம் பண்ணுங்க, கண்டிப்பா ஜுரம் வர மாதிரி இருக்கும், தலைவலிக்கும். ஆனா 3வது வாரம் 4வது வாரத்துல இருந்து உங்க உடம்புல அவ்வளவு நிறைய மாற்றங்கள் தெரியும் உங்களுக்கு. நன்றியம்மா, நன்றி. உங்கள்கிட்ட பேசுன ரொம்ப சந்தோஷம். நன்றிம்மா. அடுத்தது என் பேர் சீனிவாசன். நான் இங்க பூந்தமல்லியில இருந்து பேசுறேன். ஹலோ, சொன்னீங்களா மேடம், இந்த கணைய ஃபேட்டி லிவருக்கு அது கரைக்கிறதுக்கான
மருந்து என்ன சாப்பிடுறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க வந்து சொன்னீங்க இந்தந்த டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே அனுப்பிச்சு விடுறேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பிபி வந்து இப்ப எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கு. நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, கொள்ள முடியாது. அது எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு இருக்கக்கூடாது, அந்த அந்த அட்டவணையை நீங்க போட்டீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப எல்லார் வீட்லயுமே பிபி மிஷின் வச்சிருக்காங்க. அது இல்லாத இது சுகர் டெஸ்ட் பண்ற மிஷினும் வச்சிருக்காங்க. இது வந்து எவ்வளவு இருக்கணும் என்ன ஏதுன்னு அது ஒரு அட்டவணை கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். மெயினா இந்த கல்லீரலுக்கு வந்து கணையத்துக்கு வந்து அது மேல படிஞ்சிருக்க கொழுப்பை எப்படி சரி பண்றது, அதுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும், இதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். ஓகே தேங்க்யூ மேடம். நான் கண்டிப்பா சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம். ஃபேட்டி லிவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம் சாப்பாடை தாண்டி நல்ல தூக்கம் தூங்கணும். ஏன்னா 12 மணில இருந்து 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நம்ம லிவரோடைய டைம். இப்ப நிறைய நேரத்துல நம்ம பாத்தீங்கன்னா நம்மள சின்ன வயசுலயும் சரி இல்ல இப்பவும் சரி, ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போறோம்னா ஒரு 3 மணிக்கு எழுப்புனாங்க அப்படின்னா இங்க ஒரு மாதிரி புளிப்பா ஒரு ஃபீலிங் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். திடீர்னு வயிறெல்லாம் ஒரு மாதிரி குழப்பம். இதுக்கு என்ன காரணம்னா நம்ம உடம்புலயே நம்ம உடம்ப சுத்திகரிக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு எதுனா நம்மளுடைய லிவர் தான். அதே மாதிரி லிவரை வந்து நம்ம எத்தனை தடவை கட் பண்ணி டொனேட் பண்ணாலும் அது திருப்பி திருப்பி வளர்ந்துகிட்டே இருக்கும். சோ அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சோ தூக்கம் சரியில்லைன்றவங்களுக்கு தான் முதல்ல இந்த ஃபேட்டி லிவரே வரும். ரெண்டாவது, அதிகப்படியா அரிசி சார்ந்த பொருட்களையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய கார்போஹைட்ரேட்ஸே எடுத்துட்டு இருந்தாங்கன்னா குளுக்கோஸ் அதிகமா ஸ்டோர் ஆகுறது கொழுப்பா கன்வெர்ட் ஆகி நமக்கு படிய ஆரம்பிக்கும். சோ இதுக்கு வந்து இந்த லிவ் 52ன்னு ஒரு மாத்திரை கிடைக்கும் சார். இந்த டாம்கால் இன்காப்ஸ்ல எல்லாம் போனீங்கன்னா லிவ் 52ன்னு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, அது சாப்பிடலாம். ஆனா பெஸ்ட் கீழாநெல்லி தான். கீழாநெல்லின்னு அந்த ஒரு பவுடர் கிடைக்கும். இல்ல கீழாநெல்லி வந்து டேப்லெட்டும் விக்குது. அந்த கீழாநெல்லி நீங்க ரெகுலரா சாப்பிடுங்க. அண்ட் லிவருக்கு பிடிச்ச விஷயம் வந்து நிறைய வந்து துவர்ப்பு, கசப்பு போன்ற விஷயங்கள். சோ அதனால நிறைய சுண்டக்காய், பாவக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பொரியல் மாதிரி கூடாது, வேக வச்சு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவருக்கு அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா கட்டாயம் குடிப்பழக்கமோ இல்ல ஸ்மோக்கிங்கோ இருந்ததுன்னா நான் சொல்றேன் எதுவுமே வேலை செய்யாது. எனக்கு கடந்த 3 வருஷங்களா வந்து எனக்கு என்னன்னா ஒரே நெஞ்சு எரிச்சல், கொஞ்சம் தூரம் நடந்தாலே வேர்க்குது, பயங்கரமா நெஞ்சு எரிச்சலா இருக்குது. இதுக்கு நான் வந்து கீழாநெல்லி டேப்லெட் தான் சாப்பிட்டு இருந்தேன். அதுக்கு சூடாயிடும் போல இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் மேடம்? ஓகே, கீழாநெல்லி சாப்பிட்டு உங்களுக்கு ஹீட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்றீங்க. சரி, அசிடிட்டிக்கு முதல் ரீசன் இஸ் நீங்க நல்லா சூ பண்ணி நல்லா பொறுமையா டைம் எடுத்து கொஞ்சம் சாப்பிட பாருங்க. அதே மாதிரி சாப்பிடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் சிப் பை சிப் குடிக்க முடியுதான்னு பாருங்க. நடுவுல தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். அப்படிலாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம், மோர் நிறைய சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இளநீர் நிறைய சேர்த்துக்கோங்க. சாத்துக்குடி ஜூஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அசிடிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நிறைய மென்னு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அசிடிட்டி குறையும் சார். மேடம் நான் சாப்பிட்றது 1 மணி நேரம் சாப்பிடுவேன் மேடம். எதா இருந்தாலும் மதியம் டிஃபனா இருந்தாலும் சரி, காலம்புற டிஃபனா இருந்தாலும் சரி, சாப்பாடா இருந்தாலும் சரி, நான் அந்த உமிழ்நீரோட தான் நான் நல்லா மென்னு சாப்பிடுறேன். அது எல்லாமே வீட்லயே செய்யற சாப்பாடுங்களா இல்ல வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுற? வெளியில நான் சாப்பிடுறதே கிடையாது மேடம். வீட்டுல தான் செஞ்சு சாப்பிடுறது. அப்படி இருக்கும் போதே இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் சார், அந்த கொஞ்சம் நல்ல குட் பாக்டீரியா உள்ள சென்ட் பண்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 வேளையுமே ஒரு டம்ளர் நல்லா 200 ml மோரை வந்து திக்கு மோர் குடிக்க பாருங்க. ஓகே சரிங்க மேடம். சோ உங்க பாடி ஹீட் குறையும். அவங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்க வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆயில் பாத் எடுக்க முடியுதான்னு பாருங்க. சரிங்க மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அந்த அட்டவணை மறந்துடாதீங்க மேடம். பிபி அட்டவணை பிளஸ் வந்து இந்த இது. இல்லன்னா அடுத்த வாரம் நான் உங்களை மீட் பண்ண முடியுமா? இல்ல அதுக்கு அடுத்த வாரம் ஏதாவது சான்ஸ் கிடைச்சா மாட்டீங்களா? அதே மாதிரி என்னுடைய பிரதருக்கு வந்து நாங்க ஒரு ஆபரேஷன் ஒன்று பண்ணியிருந்தோம், ஹிப் ஆபரேஷன். அவருக்கு கடந்த 10 நாளா அவர் ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகவே மாட்டுது. அது எதனால மேடம்? இல்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். அண்ட் ஹாஸ்பிடலைஸ் ஆயிருக்காங்கன்னும் போது நம்மளால இப்போதைக்கு வெளியில இருந்து எதுவுமே சப்போர்ட் பண்ண முடியாது சார். ஹாஸ்பிடலே பெட்டரா கேர் எடுத்துப்போம் உங்களுக்கு. ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்யூ மேடம். மேடம் வணக்கம். ஒரு டவுட் மேடம். சாப்பிட்ட உடனே காலையில எந்திரிச்சோன்னா வாமிட் வருது மேடம். சாப்பிட்டு ஆகவும் மாட்டேங்குது. கழுத்து தலை சுத்துதா?
தலை சுத்தல. அப்படி டிஃபன் காலையில டிஃபன் சாப்பிட்டேன்னா அப்படி படுக்கணும் போல வருது எனக்கு. படுக்கணும் போல வருது. ஆமா. ஏதாவது வலி உங்களுக்கு இப்படி பருகுதா தோள்பட்டை கிட்ட? அம்மா வலி ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகுதா கழுத்துல இருந்து உங்களுக்கு தோள்பட்டை இல்ல இல்ல வரைக்கும்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வலியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வலிலாம் ஒண்ணுமே இல்ல. டிஃபன் சாப்பிட்ட உடனே வாமிட் வர மாதிரி இருக்கா? காலையில எந்திரிச்சோன்னே பிரஷ் பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்கு. அப்படி அதே மாதிரி பண்ணிதான் வாமிட் பண்ணாலும் 2 தடவை இப்படி வருது. ஆனா ஒண்ணுமே வர மாட்டேங்குது. ஒண்ணும் வரல. சரிம்மா. இது வந்து அப்படி கொஞ்சம் பித்தம் அதிகமா இருக்கு. முருங்கைக்கீரை பொடி இல்லைன்னா முருங்கைக்கீரை கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்கம்மா. சரிம்மா. அம்மா கேக்குதா? அது ஆனா ஜீரணம் ஆக மாட்டேங்குமா. சாப்பிட்டோம்னா டிஃபன் சாப்பிட்டு எது சாப்பிட்டாலுமே ஜீரணம் ஆகாம அப்படி நெஞ்சிலே நிக்கி. நெஞ்சிலே நிக்குது. என்னெல்லாம் சாப்பிடுறீங்க? காலையில இட்லி, மத்தியானம் சாதம். இடையில எல்லாம் எதுவுமே சாப்பிட்டது இல்ல. டீ காஃபில எதுவும் கிடையாது? டீ காஃபி காலையில ஒரு நேரம், ஈவினிங் ஒரு நேரம். அது மட்டும் கொஞ்சம் சின்ன கிளாஸ்ல தான் குடிப்பேன். ஒரு குடிக்கணும். சரிம்மா. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? வயசு எனக்கு 69 ஆகுது. 69. 69. ஆமா. நல்லா சூப்பரா சொல்றீங்க உங்க ஏஜ். ஓகே. சரிம்மா. நீங்க வந்து அந்த முருங்கைக்கீரை பொடி மட்டும் ட்ரை பண்ணுங்க. சரிம்மா. வெறும் வயிற்றுல வேண்டாம். நீங்க முருங்கைக்கீரை துவையலா பண்றது இல்ல முருங்கைக்கீரை சூப்பா காலையில டிஃபன் பண்ணும்போது எடுத்துக்கிறது. மத்தியானத்துக்கும் முருங்கைக்கீரை பொரியல். நைட்டு சாப்பிடாதீங்க முருங்கைக்கீரை. இல்லைன்னா பொடி விக்குது, அதை மோர்ல கலந்தும் நீங்க குடிக்கலாம். சரி மேடம். காலையில நைட்டு 2 வேளை குடிக்க பாருங்க. பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி மேடம். தேங்க்யூ மேம். வணக்கம்மா. வணக்கம்மா. மகாலட்சுமி பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து வயசு 67ங்கம்மா. எனக்கு பிபி சுகர் எதுவுமே இல்ல. ஆனா கால் பாதத்துல ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. எதுவுமே இல்லன்னு அவ்வளவு சோகமா சொல்றீங்க? எதுவுமே இல்லன்னு ஹாப்பியா சொல்லலாமே நீங்க. இல்லங்கம்மா, எதுவுமே இல்ல. ஆனா இந்த பிரச்சனை இருக்குங்க மேடம். வந்து கால்ல வந்து ஓகே. அதுக்கு ஏதாவது எக்ஸ்ரே எடுத்து பாத்திருக்கீங்களாமா? இல்லங்கம்மா, அதெல்லாம் எடுக்கலங்கம்மா. சரி. எத்தனை நாளா இப்படி இருக்கு இந்த தொந்தரவு? இது கொஞ்ச காலமாவே இருக்குங்கம்மா. 2 பாதத்திலயும் அப்படி இருக்கா இல்ல ஒரு பாதத்துலதான் அப்படி இருக்குங்களா? முதல்ல ஒரு கால்ல கொஞ்சம் விரலுக்கு இந்த பக்கம் இருக்கிற அந்த பாதத்துல இருந்துச்சு, அந்த முன்னங்கால்ல. அதுக்கப்புறம் படிப்படியா இன்க்ரீஸ் ஆகி 2 காலுக்குமே வந்துருச்சு. இப்ப வந்து ஈரமான இடத்துல கால் வைக்க முடியல. ஈரமான இடத்துல வச்சாக்க ஜிலி 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 ஜில்னு ஏறுது. நான் ஒரு பலாக்கட்டை போட்டுதான் வச்சுக்குவேன் காலை எப்பொழுதும். இது என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலங்க மேடம். இருக்க இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. சரி. ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நியூரோ ரிலேட்டடா தெரியுதுங்கம்மா. நீங்க உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது நரம்பு டாக்டர் இருந்தாருன்னா அவர்கிட்ட முதல்ல இந்த காலு போய் காட்டணும். நீங்க B12 குறைஞ்சாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிக்கும். நீங்க ஒரு தடவை நரம்பு டாக்டர் பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு இப்ப நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட்டுக்கு நம்மளால உணவு ரீதியா எதுவும் இப்போதைக்கு அட்ரஸ் பண்ண முடியாது. அந்த நரம்பு டாக்டர் ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தாதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்ல முடியும். தேங்க்யூ டாக்டர்.